ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்களை உயர்த்துவேன் என்று உங்கள் நிலையிலேயே நிறுத்துவேன் என்று மெய்யாகவே நம் இயேசு கிறிஸ்துவானவர் உறுதியாகவே கொடுக்கப்பட்ட வசனம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Have a nice day. Good morning. இது உங்களுக்கான குறிப்புகள். பாலை உடை தயிரை அதிகமாக உட்கொள்ளுங்கள். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, குளிர்ச்சியை தரும், மிகவும் ஆரோக்கியமானது. இது எல்லாருக்குமே நான் கூறுவது, அம்மா நமக்கு உயிர் கொடுத்த கடவுள். நாம் எல்லாருக்கும் அப்பா என்பது வாழ்நாள் முழுவதும் பாசத்தை கொடுக்கும் ஒரு கடவுள் அப்பா. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அம்மாவை எப்போவும் யாருக்காகவும் விட்டுக்கூடாது. அவங்க தாங்க நமக்கு பெஸ்ட்டு. அவங்க தவிர இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. எல்லோருடைய அம்மாக்களும் தன் சிரிப்புக்காக தன் கண்ணீரையே மறைத்து வாழும் ஒரு கடவுள் இல்லை, ஒரு உயிருள்ள தேவதைன்னு சொல்லலாம் அம்மாவை. நம்முடைய எல்லாருடைய வெற்றிக்கும் காரணமான அம்மா தாங்க. மௌனமான சக்தி அம்மா தாங்க. நாம் சோர்ந்த நேரத்தில் நம்மளால் முடியும்னு நம்பிக்கை கொடுக்குறவங்க நம்ம அம்மா தாங்க. நம்முடைய முதல் தோல்வி அம்மா தாங்க. நம்முடைய முதல் தொடக்கம் அம்மா தாங்க. நம்முடைய முதல் தோழியும் அம்மா தாங்க. நம்முடைய முதல் அன்பு அம்மா தாங்க. முதல் காதலும் அம்மா தாங்க. நம்முடைய வாழ்நாள் பாதுகாப்பும் அம்மா தாங்க. நாம் எல்லோருடைய அம்மாவும் இருக்கும்போது தான் வீடு ஒரு சொர்க்கமாகவே இருக்குங்க. உலகமே நம்மளை வெறுத்தாலும் நம்மளுக்கு நம்ம அம்மா தாங்க.